Hello everyone, welcome back to my channel. எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ரகசியத்தை பற்றி தான் பேச போகிறேன். அகெயின் இது என்னோட ஒரு அனுபவம். நான் ரகசியத்தை எந்த மாதிரி என் வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட லைஃப் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் ஒரேடியாக டக்குன்னு ஒரு டாப்பில் போய் உக்காந்துட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் நான் நம்புகிறேன், இன்னமும் அந்த புக்கில் உள்ள விஷயங்களை நான் நம்புகிறேன். அதை நான் சரியாக பண்ணும்போது எனக்கு கிடைக்கிது. சரியாக பண்ணாமல் வழி தப்பி போகும்போது அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதை நான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், நான் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நிறையா நடக்கும். நான் அதை சரியாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்க எந்தெந்த விஷயங்களை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கேன். முக்கியமாக இந்த நேர்மறையாக இருக்கிறத பற்றி. இப்போ நான் இருக்கிற நிலமை இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டு இருந்தது, என்னோட எண்ணங்கள் தான் என்னை இந்த மாதிரி ஒரு ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை படித்த போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் போகிற போக்கில் நம்ம போயிட்டுருக்கோம்னு நினச்சேன். இதை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட எண்ணங்கள் நம்மளை செதுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நீங்கள் நேர்மறையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு. அதே போல் ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா அதுலேயே உழண்டுகிட்டு இருக்காமல் வெளியில் வரத்துக்கு முயற்சி செய்கிறது, அதுவே ஒரு பெரிய ஸ்டெப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய இதில் ஐடியாஸ் இருக்குது. நம்ம அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை நேர்மறையாக சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம அடைய முடியும். போன வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தேன். நான் இதில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு. இது இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஈஸியானதும் கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த நன்றி உணர்வை பற்றி நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா இதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். உங்கள் வாழ்க்கையை நேர்மறையானதாக மாற்றுறதுக்கு இந்த நன்றி உணர்வு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சும்மா தேங்க்யூ சொல்லாமல் மனதார உணர்ந்து நீங்கள் நன்றி சொல்லணும். மற்றவங்களுக்கு சொல்கிறது மட்டும் நன்றி இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது நன்றி தான். உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு, இயற்கைக்கு, இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த நன்றி உணர்வை என்னோட வாழ்க்கையில் ஒரு பழக்கம் ஆக்குறதுக்கு சீக்ரெட்டோட இன்னொரு புக் இருக்குது, மேஜிக் அப்படின்னு. அதோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்லே இருக்குது. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த புக்கில் 28 days அந்த மாதிரி பயிற்சி இருக்கும், டெய்லி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி 28 daysக்கு அப்புறமா அது அப்படியே என் லைஃப்குள்ளே ஒன்றிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மறந்து போயிடுவேன். இடையில தேங்க் பண்ணணும்னு இருக்கும், ஆனால் மற்ற விஷயங்களால நம்ம மறந்து போயிடுவோம். பட் அந்த புக்கில் உள்ளதை ஃபாலோ பண்ணும்போது நிறையவே என்னால் மாற்றங்களை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் இந்த புக்கை படிச்சுட்டு, ஆனால் எனக்கு எப்படி பண்ணணும்னு புரியல, எப்படி என்னோட எண்ணங்களை மாற்றி அமைக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த புக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேஜிக் படித்து பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அதில் உள்ளதை நீங்கள் டெய்லி பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவு உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் இதே மாதிரி சாப்டர்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பணத்தை பற்றி நான் யோசிக்கிற விஷயத்த இந்த புத்தகம் மாற்றிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் அப்படிங்கிறத யோசித்தாலே அது ஏதோ ஒரு பேடான ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால, அதாவது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கோங்கிறதுனால அது எட்டாவது தூரத்தில் இருக்குங்கும்போது நம்ம அதை பற்றி ஒரு மாதிரி திங்க் பண்ணுவோம் இல்லையா. இந்த புக்கில் படித்ததுக்கப்புறமா பணத்தை நான் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பணத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையே பணத்தால் தான் ஆனது அப்படிங்கிறது கிடையாது. அதையும் இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாகம், அவ்வளோதான். அது இருந்தால் தான் உங்களால் வாழ முடியுங்கிறது என்னமோ உண்மை தான். பட் அது மட்டுமே லைஃப் கிடையாது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பணத்தை பற்றி சிந்திக்கிற அந்த ஒரு விதமே மாறிடுச்சு, நேர்மறையாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி பணத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப என்னமோ நெகட்டிவாக ஃபீல் ஆகும், ஐயோ கையிலேருந்து போகுதே அப்படின்னு வருத்தமாக இருக்கும். பட் இதில் படித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவை நீங்கள் பணத்தை கொடுக்கும்போதும் நன்றி சொல்லி கொடுங்க, அது உங்ககிட்ட பெருகி வரணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுங்கன்னு இதில் போட்டிருக்கோம். இதெல்லாமே ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. ஸோ எப்போவுமே அதுக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது
இது எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அந்த மேஜிக் புக்கை ஃபாலோ பண்ணுறது மூலயமா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. அடுத்ததாக இதுலேருந்து இந்த மூட் போர்டு அப்படிங்கிற கான்செப்ட், அகக்காட்சி பலகை அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு போர்டில் வந்து நமக்கு வேண்டிய ஆசைப்படுற விஷயங்களை பிரிண்ட் அவுட்டாவோ இல்லை ட்ராயிங்காவோ பண்ணி அதில் ஒட்டி வச்சுட்டு டெய்லி நீங்கள் அதை பார்த்து உங்கள் மனக்கண்ணால் நீங்கள் இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ப்ராக்டிஸ். இதை பண்ணும்போது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை நம்மளை நோக்கி நம்ம ஈர்ப்போம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஓடுறாங்கல்ல, ஓட்டப்பந்தயம் ஓடுற அந்த நபர்களை கூப்பிட்டு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கற்பனையாக உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் ஓடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது நிஜமாக ஓடும்போது எந்தெந்த பிரெயினில் என்ன மாதிரியான விஷயம் நடக்குமோ அது அவங்க கற்பனை பண்ணும்போதும் நடந்திருக்கு. ஸோ இதுதான் மனக்காட்சியோட ஒரு பவர். நீங்கள் இதை பண்ணும்போது மூளைக்கு தெரியல எது உண்மை எது பொய்ன்னு. நம்ம இமேஜின் பண்ணும்போதே அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது நடந்துட்டதாக நம்புது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அகக்காட்சி மனக்காட்சிங்கிறது. நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் இதை மனக்காட்சி பண்ணும்போது ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வரும். அது உண்மையாக நடக்கிறத விட ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி ஃபீல் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டதை ஈர்க்க முடியும். அடுத்ததாக வந்து சுய பிரகடனங்கள், அதுவும் நான் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது வந்து மிராக்கிள் மார்னிங் ரொட்டீனில் தான். பட் இதில் தான் நான் முத தெரிஞ்சுக்கிட்டது சுய பிரகடனங்கள் அப்படிங்கிறதுமே. நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்றுறதுக்கு நம்ம கூட பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை எப்பவும் திங்க் பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதை படித்ததுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட பாசிட்டிவாக பேசணும். அதுதான் இந்த சுய பிரகடனங்கள். திரும்ப திரும்ப பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையும் நேர்மறையானதாக மாறும். நேர்மறையான விஷயங்களை நம்மளை நோக்கி நம்ம ஈர்ப்போம். இன்னொன்றும் இதில் இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு பட்டியல் ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து ஒரு பட்டியல் எழுதுங்க. எப்படி ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ராசரி ஷாப்பிங் போகும்போது என்னென்னலாம் வேணும்னு எழுதுவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஆனால் பாஸ்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்து முடிஞ்சிட்டதாக எழுதுங்க. அதுக்கு ஒரு நன்றியையும் அது கூடவே சேர்த்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த பட்டியலில் நான் நினச்சபடி ஒரு பெரிய அழகான வீட்டை விலைக்கு வாங்கிட்டேன், இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்காக நான் நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் என்ன கேட்டாலுமே அதுக்கு இது பொருந்தும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாக்கியங்களை நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இந்த புக்கை நான் நிறைய டைம் ரீட் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் ரொம்ப டவுன் ஆகுதோ, நான் சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அந்த டைம்லலாம் இந்த புக்கை நான் எடுத்து படிச்சிருக்கேன். இந்த புக் படித்து முடித்ததுக்கப்புறமா இதோட மூவி இருக்குது. இதோட மூவியையும் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மூவி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா புரிஞ்சுது. திரும்ப படிக்க நிறைய விஷயங்கள் அப்படியே பதிய ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே சேர்த்து நான் அந்த மேஜிக் புக் படித்தேன். இன்னும் 2 புத்தகங்கள் இருக்குது, கதாநாயகன், அதுக்கப்புறம் சக்தி அப்படின்னு சொல்லி. அந்த 2 புத்தகங்களையும் நான் வாசித்தேன். இதெல்லாம் படிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லைஃப்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிது. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்ரெட், மேஜிக் இது 2 மட்டும் படித்தா கூட போதும். நான் எக்ஸ்ட்ராவாக எனக்கு எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பவர், ஹீரோ, அதுதான் சக்தி கதாநாயகன், அதையும் நான் வாசித்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ரீட் பண்ணலாம். அதுலேயும் இதே விஷயங்களை வேறு ஆங்கிள்லேருந்து சொல்லியிருப்பாங்க. சக்தியில் வந்து லவ்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. அன்பு, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேர்மறையான உணர்வு. ஸோ அதை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. கதாநாயகன் வந்து சாதிச்ச நபர்களோட இன்டர்வியூஸ் தான் அதுலேயும் இருக்கும். எப்படி நம்ம இலக்கை அடையலாம் இந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் அதில் இருக்கும். இந்த சீக்ரெட் புக் மட்டுமே போதுமானது தான். ஆனால் அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு மேஜிக் புக் ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மேஜிக் புக்கில் வந்து கிராட்டிடியூடு, அந்த ஒரு பழக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் அந்த புக் படித்து தான் கிராட்டிடியூடுங்கிறத ஒரு பழக்கமாக்கிக்கிட்டேன். எங்கே போனாலும் என்னோடய டைரி நான் எடுத்துகிட்டு போவேன். அது கூடவே சேர்த்து இந்த புக்கையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் படிக்கல, அது அடுத்த விஷயம். அது என்னமோ என் கூட இருந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால் எங்கே போனாலும் அந்த டைரியோட அந்த புக்கையும் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதை நம்பி பண்ணுறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இதை நம்பாமல், இதை புரிஞ்சிக்காமல் பண்ணுறவங்களுக்கு ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுமோ அப்படி தான் வேலை செய்யும். அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியலைனாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாம். மெயினான விஷயம் வந்து நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது.
லைஃப்பில் வந்து கஷ்டங்களே வரக்கூடாது அப்படின்றது கிடையாது. வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது. இதுலேருந்தும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பேசுகிறேன். என்னோட லைஃப் சேஞ்சிங் புக்ஸில் வந்துட்டு 2-3 புக்ஸ் இருக்குது. அதில் இந்த புக்கும் முக்கியமான ஒன்று. த மிராக்கிள் மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே சீக்ரெட் படிச்சிட்டேன். பட் ஒரு ரொட்டீன் கொண்டு வந்தது மிராக்கிள் மார்னிங். மற்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சீக்ரெட் புக் படித்ததுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்பு பின்புன்னு என்னோடய வாழ்க்கையை பிரிச்சிட முடியும். ஸோ உங்களோட லைஃப்லையும் இந்த புத்தகம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்பி அதை கேட்டிங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Ta-da!